ஹலோ மாமாஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக நிம்மதியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது ஒரு வீக்கெண்ட் vlog தான். நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரைடே ஈவினிங் யூஸ்வலி நாங்கள் வின்டர் ஸ்டார்ட் ஆகிட்டாலே பாப்பாவை ஃப்ரைடே ஈவினிங் வந்துட்டு பார்க்கு கூட்டிகிட்டு போயிடுவோம். இந்த பார்க் வந்துட்டு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 to 15 minutes வாக்கில் இருக்குது. ஸோ சம்மர் அப்போல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டோம். ஏன்னா அங்கே 8 மணிக்கு போனால் கூட ரொம்ப ஹியூமிடிட்டி அதிகமாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கும் வேர்த்து கொட்டிகிட்ருக்கும், பாப்பாவாலையும் என்ஜாய் பண்ண முடியாது. இப்போ துபாயில் வின்டர் ஸ்டார்ட் ஆனோடனே சரி இனிமேல் ஃப்ரைடே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயாச்சு. அவளும் நல்லா என்ஜாய் பண்ணான். நெக்ஸ்ட் டே என்னோடய ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் ஃபேமிலி டே. அதுக்காக ஃபேமிலிஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கு என்ன ட்ரெஸ் போடலான்னு எடுத்து வச்சிட்ருந்தேன். லேடிஸ்க்கு ஒரு சின்ன டிப், இப்போல்லாம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் லைனிங் இல்லாமல் தான் வருது. ஸோ கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்லிப் வாங்கி உள்ளே யூஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும், ஆக்வர்டாக தெரியாது. பேண்ட் ஒரு கலர் அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் ஆகாமல் நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு குளிச்சாச்சு. பாப்பாவுக்கு கஞ்சி ரெடி பண்ணிடலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அவங்க ஆஃபீஸ்லேயே பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் நம்ம போகிற வரைக்கும் பாப்பா தாங்குவாளா எப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாச்சு. இந்த கஞ்சி பவுடர் வந்துட்டு ஹோம்மேட் தான். வீட்டில் அப்பா அம்மா நாங்கள் ஊர்லேருந்து வரப்போ ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. நல்லா கமன்னு இருக்கும். இது கொடுத்துட்டாலே நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்குது. இந்த ஃபேமிலி டே ஃபங்க்ஷனில் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே அவங்களோட ஃபேமிலிஸை இன்வைட் பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க குழந்தைங்க, ஒய்ஃப், அவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம இன்வைட் பண்ணி போய்க்கலாம். அங்கே போனதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்பீச் அவங்க கம்பெனி பற்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி டூர் மாதிரி அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு ஃபவுண்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அங்கே எந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும் அது எல்லாமே காமிச்சாங்க. அதுக்கப்புறம் லன்ச். இதுக்கு நடுவில் அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்துட்டு அவங்க வீட்டில் பேரட் இருக்குதுன்னு சொல்லி 3 பேரட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி பேரட் கூட விளையாண்டுட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அங்கே நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க அலோவ் பண்ணலை. ஸோ நிறையா திங்ஸ் அங்கே கேப்சர் பண்ண முடியல. எனக்குமே நான் அங்கே நடக்கிறத மட்டும் என்ஜாய் பண்ணுறதுக்கான டைமாக நான் அதை எடுத்துக்கிட்டேன். பொதுவாகவே இந்த மாதிரி கம்பெனிஸ்னால் நம்ம ஹஸ்பண்ட் எங்கே போய் ஒர்க் பண்ணுறாரு, எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, எந்த மாதிரி ஒர்க்கில் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லி தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி டைரெக்டாக போய் பார்க்குறது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே இருந்திருக்கும். ஸோ உங்கள் ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு அந்த அத்தாரிட்டி இருந்துச்சுன்னா மேபி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி டே கண்டிப்பாக பிளான் பண்ணலாம். ஆல்சோ டாட்லர் மாம்ஸ்க்கு ஒரு சின்ன டிப் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நிறைய பேர் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. பட் என்ன மாதிரி மறந்தவங்களுக்கு திருப்பியும் நான் ஞாபகப்படுத்தி விடுறேன். அது என்னன்னா, நீங்கள் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பி ப்ரிப்பேர்ட் ஃபார் வாட் அப்படின்னா, குழந்தைங்க வாமிட் எடுத்தால் என்ன பண்ணுறது, எப்படி அதை டேக்கிள் பண்ணுறது, அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருங்க. பாப்பாவை நல்லா அழகாக ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போயிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க போகிற வழியிலே வாமிட் பண்ணிட்டாங்க. ஸ்பேர் ட்ரெஸ்ஸுமே ரொம்ப ஒரு பேண்ட் ஷர்ட் மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அது அந்த ஃபங்க்ஷனுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ வேறு வழி இல்லாமல் பக்கத்தில் ஒரு கடையிலேருந்து புதுசாக ஒரு ட்ரெஸ், ஒரு ஷூ எல்லாமே வாங்கினோம். அதுக்கு நடுவில் அவரும் இந்த ஈவெண்ட் விட்டுட்டு வெளியே போய் வர வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்திருந்தால் இது பெட்டராக இருந்திருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் அ டாட்லர் மாம் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர்டாக இருங்க. ஸோ இவ்வளோ தான் அங்கே கேப்சர் பண்ண முடிஞ்சது. அது பிரேக்ஃபாஸ்ட் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் திரும்பி வரப்போ பேலஸ் வழியாக வந்தோம். அங்கே நிறையா மயிலெல்லாம் இருக்கும், அதெல்லாமே பார்த்துட்டே வந்தோம். லன்ச் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்து விட்டாங்க சீசர்ஸ்லேருந்து. அதை வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டீஸ், அப்புறம் சில்ட்ரன்ஸ் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி விளையாடுறதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே துபாய் ரன். ஏர்லி மார்னிங் 5 o'clock எல்லாம் எழுந்திரிச்சு ரெடி ஆயாச்சு.
நாங்கள் இன்னொரு ஃபேமிலியோடு சேர்ந்து தான் போயிருந்தோம். அவங்களுக்கு 2 குழந்தைங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஏர்லி மார்னிங் அங்கே டாக்ஸி எடுத்துகிட்டு போய் அந்த லொக்கேஷனுக்கு போயாச்சு. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் போக கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ அப்படியே வாக் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய பேர் அந்த டைம்லேயே வர ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் இயர் கூட நானும் வியாஸ் குழந்த 3 பேருமே போயிருந்தோம். லாஸ்ட் இயர் விட இந்த இயர் வந்துட்டு நிறைய புது புது விஷயங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மியூசிக், டான்ஸ், அப்புறம் ஏர் ஷோஸ் அந்த மாதிரி நிறையா இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி. ஆக்சுவலி இந்த துபாய் ரன்னுங்கிறது வந்துட்டு எவ்ரி இயர் துபாயில் துபாய் ஃபிட்னஸ் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மந்த் ஃபுல்லாகவே ஃபிட்னஸ் ரிலேட்டடாக நிறையா ஈவெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லியும் 10K ஸ்டெப்ஸ் நடக்கிறது, அந்த மாதிரி நிறைய ஃபிட்னஸ் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருப்பாங்க. இந்த துபாய் ரன் தான் அந்த ஃபிட்னஸ் சேலஞ்சோட லாஸ்ட் ஈவெண்ட். இந்த துபாய் ஃபிட்னஸ் சேலஞ்ச் எதுக்குன்னா மெயினாக ரெசிடென்ட்ஸோட ஃபிட்னஸ் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இதில் நிறைய பேர் டே 1லேருந்தே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த துபாய் ரன் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸ். நிறைய கூட்டம் வருவாங்க, நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க வித் சில்ட்ரன். நிறைய பேர் அவங்க குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. துபாய் ரன்னுங்கிறது மேரத்தான் தாங்க. ஸோ அதில் 2 டைப்ஸ், அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு 5 கிலோமீட்டர், இன்னொன்று வந்துட்டு 10 கிலோமீட்டர். ஸோ நம்ம எதுக்கு வேணுமோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் தம் 5 கிலோமீட்டர்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மோஸ்ட் ப்ரொஃபஷ்னல்ஸ் அவங்க தான் 10 கிலோமீட்டர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த துபாய் ரன்னுக்கு நம்ம முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு டிஷர்ட்டும் வாங்கி வச்சுக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணவங்க எல்லாத்துக்குமே டிஷர்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அதை அவங்க ஸ்பெசிஃபை பண்ணுற இடத்துக்கு போய் வாங்கிட்டு வந்துடணும். ஸோ இந்த துபாய் ரன் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம துபாயோட ஃபேமஸ் ஷேக் ஜாயத் ரோடில் தான் நடக்குது. இந்த நாள் மட்டும் கரெக்டாக அந்த ஈவெண்ட் நடக்கிறப்போ வண்டியெல்லாம் வேறு வழியாக டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த ஏரியா ரொம்பவே சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். இந்த வாட்டி பார்த்தோன்னா 2,80,000 பீப்புள் பக்கம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சில பேர் ஸ்டார்டிங்லேயே போயிடுவாங்க, சில பேர் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு போயிடுவாங்க. அண்ட் பல பேர் கண்டிப்பாக அந்த எண்டு வரைக்கும் போய் முடிச்சிருவாங்க. நாங்கள் ஆக்சுவலி ரொம்ப ஏர்லியாகவே போயிட்டோம். ஆனால் இந்த மேரத்தான் ஸ்டார்ட் ஆனது வந்துட்டு 7 மணிக்கு தான். ஆக்சுவலி ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, ரொம்ப வெயிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த வெயிட் பண்ணதுலேயே ரொம்ப டயர்டாயிட்டோம். பட் அந்த வைப் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. நம்மளை சுற்றி ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்கும். போன வருஷம் இதே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் டிஷர்ட்ஸ், இந்த வாட்டி க்ரீன் கலர். பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நம்ம அந்த கூட்டத்தில் குட்டியூண்டாக இருப்போம். நிறைய மியூசிக் அண்ட் டான்ஸ் ஷோஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். அப்புறம் ஏர் ஷோஸ் கூட இருந்துச்சு. ஸோ நம்மளை என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. பாப்பா வந்துட்டு ரொம்ப நேரம் ஸ்ட்ராலரில் தான் உட்காந்துட்டு இருந்தான். அப்புறம் கொஞ்ச நேரம் தூக்கணும். அப்புறம் எங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சோ அந்த இடத்துல அவளாக இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டா. ஸோ கொஞ்சம் தூரம் அவளே என்ஜாய் பண்ணி நல்லா ஓடிட்டு இருந்தா. ஆக்சுவலி இந்த டிஷர்ட் வந்துட்டு காலையில் சும்மா போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டது. ஆனால் அதுக்கப்புறம் அவள் கழட்டவே விடலை. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதோடையே கூட்டிகிட்டு வந்துட்டேன். பின்னாடி வந்துட்டு நீங்கள் அந்த பேங்கிள் ஹேக் தெரிஞ்சதுன்னா, நம்ம ப்ளவுஸ் எல்லாம் லூஸாக இருந்துச்சுன்னா இந்த பேங்கிள் ஹேக் வந்துட்டு ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி சரி அவள் ஷர்ட்டுக்கு போட்டு விட்டேன், அதையும் கழட்ட விடலை. க்யூட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே விட்டாச்சு. நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி அதாவது டிஷர்ட் வந்துட்டு போட்டுட்டு வருவாங்க. சில பேர் இன் பண்ணியிருப்பாங்க, சில பேர் அப்படியே விட்டுருவாங்க. அதை தொடவே விடலை. க்யூட்டாகவும் இருந்துச்சு. சரின்னு சொல்லி அப்படியே விட்டுட்டோம். நிறையா பேர் இவளையே சுற்றி சுற்றி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. மேபி அந்த பின்னாடியிலேருந்து பார்க்க அது க்யூட்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நிறைய பேர் அவளை சுற்றி சுற்றி வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் என்ஜாயும் பண்ணாங்க. இந்த துபாய் ரனில் பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைங்களை கூட்டிகிட்டு வருவாங்க. நிறையா பேர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட சேர்ந்து வருவாங்க. ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஒரு டீனேஜ் வரைக்குமே குழந்தைங்க எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நிறையா பேர் என்ஜாய் கூட பண்ணுவாங்க. சில பேர் டயர்ட் ஆகிடுவாங்க. பட் கண்டிப்பாக இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இன்னொரு கிரேட் திங் என்னென்னா, இவ்வளோ கூட்டமாக இருந்து கூட நம்மளுக்கு ஒரு இடத்துலையும் ஒரு சேஃப்டி இஷ்யூ மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதே இல்லை. இந்த பிளேஸ் ரொம்ப சேஃபாக தான் இருந்துச்சு. யாராவது நம்மளை இடிச்சிட்டு போயிடுவாங்களோ, ஐயோ செயின் கட்டியிருக்கோமே யாராவது எடுத்துருவாங்களோ, இல்லை பேக் வச்சுருக்கோம், மொபைல் வச்சுருக்கோம், இல்லை பாப்பாவோட ஸ்ட்ராலரை அதில் இருக்கிற திங்ஸ் யாராவது எடுத்துருவாங்களா, இல்லை ஸ்ட்ராலரையே எடுத்துருவாங்களா,
அந்த மாதிரி எந்த ஒரு பயமுமே இல்லை. இன்ஃபேக்ட் ரொம்ப சேஃபாக தான் ஃபீல் பண்ணோம். அந்த தாட்ஸ் எல்லாம் மைண்டில் வரவே இல்லை. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இல்லைனாலே நம்ம வி ஆர் அட் அவர் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஐ ஹோப் கூடிய சீக்கிரம் இந்தியாவுமே இந்த மாதிரி ஒரு சேஃப் பிளேஸாக மாறும்னு நம்புகிறேன். நம்ம கையில் தான் அது இருக்குது, நம்ம சிட்டிசன்ஸ் கையில் தான். ஸோ பார்ப்போம். இந்த வாட்டி அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களால் 5 கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா 3 குழந்தைங்க இருந்தாங்க, அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம மெட்ரோவோ இல்லை டாக்ஸியோ பிடிச்சி போகவே ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் சரின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் மேலே வந்திருப்போம்னு நினைக்கிறேன். அங்கேருந்து அப்படியே ஒரு கட் எடுத்து ஒரு டாக்ஸி புக் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடித்து நான் போய் நல்லா தூங்கிட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் தான் இது பண்ணார். எக் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு அந்த ரெஸ்ட் ஆஃப் த டே சூப்பராக போச்சு. ஓகே, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ சஜஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.